அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 9ஆம் வகுப்பு ஃபிக்ஹ். இந்த பாடமும் கிளாஸில் நடத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். சில வார்த்தைகள் கிளாஸில் அர்த்தம் சொல்லாமல் இருந்தேன். அது நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். கசுல் மையத்தி தக்ஃபீனுகு, மையத்தை குளிப்பாட்டுவதும் அதை கஃனிடுவதும். யுவல்லவு மையத்து, மையத்து ஒளி செய்விக்கப்படும், அந்த மையத்திற்கு ஒளி செய்விக்கப்படும். பகுதவல் இஹி, அதை வைத்த பின்னால். அல சரீரி, கட்டிலின் மீது அதை வைத்த பின்னால் அந்த மையத்திற்கு ஒளி செய்து வைக்கப்படும். வ நஜ்இ சௌபி, ஆடையை கழற்றிய பின்னால். அணுகு, அந்த மையத்தை விட்டும். வ சத்ரி அவுரத்திஹி, அவுரத்தை மறைத்த பின்னால். ஃபயம்சஹு ஃபமஹு, எனவே வாயை தேய்ப்பான். வன்ஃபு, மூக்கை தேய்ப்பான். பிஹிர்கத்தி, ஹிர்கத்னா ஒரு துண்டு துணி, துண்டி முபு தள்ளத்தின் பில் மாய், தண்ணீரை கொண்டு நனைக்கப்பட்ட அந்த சிறு துண்டை கொண்டு, அந்த சிறிய துணியை கொண்டு வாயையும் மூக்கையும் தேய்ப்பான். அப்படின்னா பல்லு விளக்கி விடணும், மூக்கில் உள்ள சளியை சிந்தி விடணும். யுசப்பு அலைஹி, அந்த மையத்தின் மீது ஊற்றப்படும். மால் முகுலா, சூடேறிய தண்ணீரை. பிசித்ரி, அந்த இலந்த இலையை கொண்டு சூடேறிய தண்ணீரை. அவ்வளோது அஸ்னான், அஸ்னான்ங்கிறது அரபு நாட்டில் கிடைக்கிற ஒரு இலை போல் இருக்குது, என்னன்னு தெரில. அந்த இலையை கொண்டு சூடாக்கிய தண்ணீரை அந்த மையத்தின் மீது ஊற்ற வேண்டும். இன்லம் யூஜதா, அந்த சித்ரும் அஸ்னானும் கிடைக்காவிட்டால். ஃபபி மா இன் ஹாலிசன், எதுவும் கலக்காத தண்ணீர். மான தண்ணீர், ஹாலிசன்னா எதுவும் கலக்காத தண்ணீர், தண்ணீரை கொண்டு மையத்தின் மீது ஊற்ற வேண்டும். யுகுசலு ரவுசுஹு, அதனுடைய தலைக்கு ரவுசு யுகுசலு கழுவப்படும். ரவுசு, அவனுடைய தலையை. லிஹியத்துஹு, அந்த மையத்துடைய தாடியை. பில் ஹித்மி, ஹித்மியி அவு சாபுன், சோப்பை கொண்டோ அல்லது ஹித்மியை கொண்டோ. ஹித்மின்னு என்னன்னு தெரில, அது நம்ம புழக்கத்தில் இருக்குது சோப்பு. அப்போ அந்த ஏதோ ஒரு அந்த ஹித்மியை கொண்டும் சாபுனை கொண்டும் அந்த தாடியை கழுகப்படும். சில இதெல்லாம் நம்ம மொழிபெயர்க்க முடியாது. அப்போ அது ஃபோட்டோவில் பார்த்தா ஹித்மின்னு என்ன பார்த்தோம்னா ஃபோட்டோவில் காமிக்கும், அது ஒரு பவுட்ரு மாதிரி காமிக்கிறாங்க. அது தமிழில் இருந்தால் தானே பேர் வைக்க முடியும், தமிழ் இல்லாததுக்கு எப்படி பேர் வைக்க முடியும்? அந்த மாதிரி தான். இப்போ புலிக்கு என்ன அரபிக்காரன்ட்டு பேர் வைக்க முடியும்? அவங்க பேரை இந்தியாவுடைய பேர்ச்சம்பளம்ன்ட்டு புலிக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி அப்படின்ட்டுருக்கோம். அப்போ இந்தியாவுடைய பேர்ச்சம்பளம், அப்போ புலி. அப்போ மொழிபெயர்ப்பு என்ன, புலின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன, இந்தியாவுடைய பேர்ச்சம்பளம். ஏன் அவன்கிட்ட புலின்னு ஒன்றும் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. இப்போ இந்த போக்குவரத்து எல்லாம் அதிகமான பின்னாடி, உலகம் ஃபுல்லாக எங்கே போய் போகிறதும் வர்றதும் ஈஸியான பின்னாடி, எல்லாமே எல்லா நாட்டு மக்களுக்கும் கிடச்ச பின்னாடி அதுக்கான மொழிபெயர்ப்புக்கான தேவை ஏற்படுது. அப்போ அவர்கள் மொழியில் இல்லாத ஒன்றை இருக்கின்ற மொழியிலேயே அப்படியே பயன்படுத்திக்கிட்டு போகிற தன்மை வந்துடுது. அந்த மாதிரி தான் ஹித்மியும் அப்படிங்கிறது. சும்மா பிறகு யுல்ஜவு, கடத்தப்படும். அலா ஜன்பிஹி, அவருடைய ஐசரி, இடது விழாவின் மீது கடத்தப்படும், அதை ஒருக்கணிக்க வைக்கப்படும். அந்த மையத்தை இடது விழாவின் மீது ஒருக்கணிக்க வைக்கப்படும். சப்பு அலைஹில் மாவு, அவர் மீது தண்ணீரை ஊற்றப்படும். ஹத்தா எசிலில் மாவு, அந்த தண்ணீர் அடையும் வரை. இலாமா எலி தகுத்த, இலாமா எலி அடுத்து வருகின்ற வரை, தகுத்த கீழே அடுத்து வருகின்ற வரை. அப்போ இங்கிட்டு ஊற்றுற தண்ணி அடுத்த பக்கத்துக்கு வர வரை அந்த தண்ணி என்ன பண்ணணும், அந்த விழாப்புறத்தில் ஊற்றணும். தண்ணி அந்த கீழே இறங்கி அடுத்த விழாவுக்கு வரணும். சும்மா அதுக்கு யாராக பார்க்காம விட்டுட்டேன். இலாமா, ஓகே, ஒன்றின் பக்கம் எலி வருமே. தகுத்த,
சும்மா பிறகு அலா ஜன்பிகி ஐசர், இங்கேயும் ஐசர்ன்னு இருக்கு, இங்கேயும் ஐசர்ன்னு இருக்கு. தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு வலது இட ஓரம், ரெண்டாவது இடது விழாப்புறம் அப்படின்னு மாற்றிக்கணும். கதாலிக்க சும்மா பிறகு அலா ஜன்பிகில் ஐசரை கதாலிக்க, இவ்வாறு அடுத்த விழாவின் பக்கமும் இவ்வாறு செய்ய வேண்டும். அப்போ ஐமன் மேலே மாற்றிங்க அலா ஜன்பி. நான் கிளாஸ் நடத்துகிறப்ப கூட நான் கவனிக்கல, நீங்கள் யாரும் கேட்கவும் இல்லை. நீங்கள் எத்தனை நாள்? சரி, ஓகே. அடுத்து சும்மா பிறகு யுஜ்லசு உட்கார வைக்கப்படும், முஸ்னதன் சாய்ந்த நிலையில், அலல் காசிலி குளிப்பாட்டுபவர் மீது சாய்ந்த நிலையில் அந்த மையத்தை உட்கார வைக்கப்படும். யும்சஹு தடவப்படும், பத்தனுஹு அவருடைய வயிற்றை தடவப்படும், பில்லுத்துஃபி மென்மையாக வைத்தே தடவப்படும். யுகுசலு கழுகப்படும், மா ஒன்றை யஹுருஜு மின்ஹு அந்த வயிற்றிலிருந்து வெளியேறுகின்ற ஒன்றை கழுகப்படும். மினன் நஜீசாத்தின் நஜீஸிலிருந்தும் தான். அப்போ நான் அந்த வயிற்றிலிருந்து வெளியேறுகின்ற நஜீஸை கழுகப்படும். லேசாக வைத்து அழுத்தணும், வைத்து அழுத்தும் போது நஜீஸ் வந்துடுச்சுன்னா அதை கழுக வேணும். வலா யுஆதுல் உழு திரும்ப ஒழுவை ஒளி செய்ய வைக்க வேண்டிய தேவையில்லை. வலா யுஆது மீட்டப்படாது, உழுவை மீட்டப்படாது. ஆரம்பத்தில் அந்த மையத்துக்கு செய்யப்பட்ட அந்த ஒழுவை போதும். எஜ் அலு ஹனூத்த அல ரவுசி ஹனூத்தை தலையின் மீது வைக்க வேண்டும். வலிஹியத்துக்கு தாடியின் மீது வைக்க வேண்டும். ஹனூத்துனா மருதாணி பொடிய கற்பூரம் மாதிரி, கற்பூரம் பின்னாடி சொல்கிறாங்க. அப்போ ஹனூத்துங்கிற ஒரு பொருள், அந்த பொருளை என்ன பண்ணணும், வாசனை பொருள். அந்த வாசனை பொருளை தலையின் மீதும் தாடியின் மீதும் வைக்க வேண்டும். அது காஃபூரு வைஜுவல் ஆக்கப்படும். காஃபூரை இந்த இங்கே அத்துப்பு வச்சுக்கணும். அப்போ யுஜுவல் மீண்டு வரும். காஃபூர் குங்குமம் இல்லை, கற்பூரத்தை ஆக்கப்படும். அலா மவாலி சுஜூதிகி அந்த மையத்துடைய சுஜூதி செய்யக்கூடிய இடத்தின் மீது கற்பூரத்தை ஆக்கப்படும். தக்ஃபீனுல் மையத்தை கஃபன் செய்வது. அக்கல்லுல் கஃபனில் மிக குறைந்தபட்சம். ரஜுலி ஆண்களுக்கு மா ஒன்றாயிருக்கும். இஸ்தரு பிஹி அந்த ஒன்றை கொண்டு மறைக்கப்படும். ஜமீஉ அனைத்தும். பதனில் மையத்துடைய உடம்புடைய அனைத்தும், மையத்தின் உடம்பில் அனைத்தையும் மன்னிக்கப்படுமே அந்த ஒன்றை கொண்டு ஆண்களுக்கு கஃனிடப்படும். அப்போ ஒரு துணியை எடுத்துக்கிட்டோம்னா அது மையத்துடைய உடலையும் முழுசும் மறைச்சிற மாதிரி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலாம் ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி ஒரு துணியை வச்சு மறைக்கிறது குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி துணியாச்சும் வச்சு மையத்தை கஃன் செய்யணும். அப்போ துணி நிறையா இருந்தால் அப்போ பின்னாடி சொல்லுவாங்க. துணி கிடக்காத பட்சத்தில் இது அக்குமலுஹு பரிபூர்ணமாகிறது. அந்த கஃனிடுவதில் பரிபூர்ணமாகிறது. கமீசுன் சட்டை, வைசார் வேட்டி, வலிஃபாஃபா சுற்று துணி, இது ஆண்களுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சட்டைனா தைக்கிற சட்டை இல்லை, துணியே அப்படி 2-3 துணி, ஒரு துணி எடுத்து சட்டை மாதிரி கஃன் இது நம்ம உம்ரா போகிறப்ப ஹஜ்ஜு போகிறப்ப மேலே சுற்றிக்கிறோம்ல, அதுக்கு பேர் கமீஸு. அது தைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் சும்மா அப்படியே உடம்பு மேலே நெஞ்சு வயிறு எல்லாம் சுற்றிக்கிறதுக்கு பேர் கமீஸு. இடுப்புக்கு கீழே சுற்றிக்கிறதுக்கு பேர் இஜாரு. அது இல்லாமல் ஒரு லிஃபாஃபா ஒரு சுற்று துணி, மையத்துக்கு மேலே ஃபைனலாக இருக்கும்ல முடிச்சு போடுற துணி, அந்த ஃபைனல் துணிக்கு பேர் லிஃபாஃபா. இந்த 3 துணிங்கிறது கஃனிடுவதில் பரிபூர்ண நிலை. யுக்ரஹு மக்ருஹாக்கப்படும். ஐயக்கில்ல குறைப்பது. மின் இசாரி வேட்டியிலிருந்தும், லிஃபாஃபாலிருந்தும் குறைப்பது மக்ருஹாக்கப்படும். எம்பகி அவசியமாகும். யக்கூன இசார் அவசியமாகும். மின் கர்ணி ரகசியல் கதமி உச்சந்தலையிலிருந்து கால் வரை இசார் இந்த அவசியமாகும். கமீஸ் அவசியமாகும். மின் உணுக்கி கழுத்திலிருந்து கதமி கால்வரை, பிதூனில் அக்குமாமி கையின்றி கழுத்திலிருந்து கால்வரை இருக்க வேண்டும். அப்போ இஜாருன்னு சொல்கிற துணி உடம்பு
இஜாரு மின் கர்ணி ரசி கதமி தலையிலேருந்து கால் வரலும் இருக்கணும். அப்புறம் கமீஸ்ன்னு சொல்கிற அந்த 2வது துணி வந்து கழுத்துலேருந்து கால் வரலும் இருக்க வேண்டும். பிதுனில் அக்குமா கை தேவையில்லை. அக்குமுல் கஃபனி கஃபனில் பரிபூர்ணமாகிறது. லில் மரத்தி பெண்களுக்கு லிஃபாஃபாவாக இருக்கும். இஜாருன் கமீஸுன் ஹிமாருன். அப்போ பெண்களுக்கு வந்து லிஃபாஃபா இருக்கணும், இஜார் இருக்கணும், கமீஸ் இருக்கணும். அது இல்லாமல் ஹிமார் இருக்கணும், தலைக்கு நெஞ்சுக்கு மறைக்கிற துணி. அதுக்கு பேர் தான் ஹிமார். அப்போ நம்ம சாதாரணமாக வந்து துணியில் லிஃபாஃபாங்கிறது மையத்தை ஃபைனலாக சுற்றி இருக்கிற துணி. அந்த துணியோடு தான் என்ன பண்ணோம், குழியில் இறக்கும். அப்போ கமீஸுங்கிறது கழுத்திலிருந்து கால் வரை. இஜாருங்கிற துணி வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை. லஃபீஃபா அதுக்கு மேலே ஒரு துணி. இப்படி ஆண்களுக்கு கஃனிட வேண்டும். பெண்களுக்கு 5 துணி வேணும். இங்கே 4 தான் சொன்ன மாதிரி இருக்குது. லிஃபாஃபா இருக்குது, இஜார் இருக்குது, கமீஸ் இருக்குது, ஹிமார் இருக்குது. சரி, பின்னாடி பார்ப்போம். அக்கல்லுஹு அதில் குறைந்ததாகிறது. லஹா அந்த பெண்ணுக்கு ஒன்றாக இருக்கும். விஸ்தரு பிஹி ஜமீல் பதில் மையத்தி மையத்துடைய உடல் அனைத்தையும் எதை கொண்டு மறைக்கப்படுமோ அதுதான் அது மையத்துக்கு பெண் மையத்துக்கு குறைந்தபட்சம். அப்போ துணி கிடைக்காத பட்சத்தில் மையத்துடைய உடம்பு ஃபுல்லாக மூடுற மாதிரி ஒரு துணி இருந்தால் அது பெண்களுக்கு குறைந்தபட்ச துணி. துணி ஃபுல்லாக இருந்தான்னா, அப்போ நிறையா துணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து லிஃபாஃபா வேணும், இஜார் வேணும், கமீஸ் வேணும், ஹிமார் வேணும். ஓகே, அடுத்து கைஃபியத்து தக்ஃபீன் ரஜுலி ஆண்களுக்கு எவ்வாறு கஃனிடுவது. தூளு வைக்கப்படும். லஃபாஃபத்து லிஃபாஃபத்து அந்த லிஃபாஃபத்துங்கிற அந்த துணியை வைக்கப்படும். சும்மா இஜாரு பின்பு இஜார் இஜாருங்கிற துணியை வைக்க வேண்டும். ஃபோக்குஹு அந்த லிஃபாஃபாவுக்கு மேலே இஜாரை வைக்க வேண்டும். சும்மல் கமீஸு பிறகு கமீஸை வைக்க வேண்டும். சும்ம பிறகு இவ்வளவுல் மையத்தை வைக்கப்படும். யுல்பசு அணிவிக்கப்படும். கமீஸை அணிவிக்கப்படும். சும்ம யுலஃபு இஜாரு மினஸ் யசாரி வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்திலிருந்து இஜாரை சுற்றப்படும். சும்மா பிற மின்னல் யமீன் வலதுபுறத்திலிருந்து இஜாரை சுற்றப்படும். யமீன்னா வலது, யசார்னா இடது. அடுத்து சும்மா பிறகு துலஃபு சுற்றப்படும். லஃபாவத்தை சுற்றப்படும். மின்னல் யசாரி இடதுபுறத்திலிருந்து. சும்மா பிறகு மின்னல் யமீன் வலதுபுறத்திலிருந்து லஃபாவை சுற்றப்படும். யுக்குவது முடிச்சு போடப்படும். கஃபனு அலா தரஃபை அதனுடைய 2 வாரங்கள் தலைமாட்டிலும் கால் மாட்டிலையும் முடிச்சு போடப்படும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த லிஃபாஃபாங்கிற துணியை வைக்கணும். அதுக்கப்புறம் இஜார் கமீஸு, இஜார் ஆமாம் இஜார், அதுக்கப்புறம் கமீஸு. அப்போ மையத்து உடம்புலேருந்து பார்த்தோம்னா மையத்துக்கு ஃபஸ்ட்டு சுற்றுற துணி கமீஸ், அது வந்து கழுத்திலிருந்து கால் வரை. அப்புறம் மையத்துக்கு 2வது சுற்றுற துணி தலையிலிருந்து கால் வரை. அதுக்கு பிறகு இஜார், அதுலேயே மையத்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். 3வதாக சுற்றுற துணி லிஃபாஃபா. அந்த லிஃபாஃபா துணியில் தான் முடிச்சு போடுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். ஓகேவா. அப்போ இந்த 3 மெத்தடில் மையத்துக்கு கஃனிடணும். கைஃபியத்து தக்ஃபீன் மரத்தி பெண்ணுடைய கஃனுடைய முறை. துபுசத்து லிஃபாஃபா விரிக்கப்படும். ஃபஸ்ட்டு தரையிலேருந்து தான் சொல்கிறாங்க. மையத்திலேருந்து நான் மேலே சொன்னேன். இங்கே தரையிலேருந்து பார்த்தோம்னா மையத்து ஃபஸ்ட் தரையில் லிஃபாஃபா இருக்கணும். லிஃபாஃபாவுக்கு மேலே இஜார் இருக்கணும். இஜாருக்கு மேலே கமீஸ் இருக்கணும். கமீஸுக்கு மேலே மையத்து இருக்கணும். ஆப்போசிட்டாக சொன்னோம்னா முதல்ல மையத்துக்கு மேலே கமீஸு,
கமீஸுக்கு மேலே இஜாரு, இஜாருக்கு மேலே லிஃபாஃபா துணி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது துபுசத்து பெண்களுக்கு சொல்கிறாங்க. துபுசத்து விரிக்கப்படும், லிஃபாஃபா விரிக்கப்படும். அவ்வளவு ஆரம்பமாக சும்ம பிறகு இபுசத்து விரிக்கப்படும், இஜாரை விரிக்கப்படும். ஃபவுகஹா அந்த லிஃபாஃபாவுக்கு மேலே அந்த இஜாரை விரிக்கப்படும். சும்ம பிறகு துல்பசுல் கமீசு அந்த சட்டையை அந்த கமீஸுங்கிற சொல்கிற அந்த துணியை விரிக்கப்படும். யுஜுஅலு ஆக்கப்படும், சிரஹா அந்த மையத்துடைய முடியை ஆக்கப்படும். சிஃப்ரத்தைனி 2 பிரிவாக, சிஃப்ரத்தைனா 2 முடிச்சு, 2 சோட்டி என்ன சொல்லுவாங்க பேர், 2 சிண்டு, அப்படி என்ன பண்ணும் 2 துண்டாக ஆக்கப்பட்டு அலா சத்ரிகா அந்த மையத்துடைய நெஞ்சின் மீது ஆக்கப்படும். யுஜுவலு வந்திருக்கேன், ஆக்கப்படும். அப்போ முத்தலுக்கு அங்கே போயிடும். அடுத்து ஃபவுக கமீஸ் சட்டைக்கு மேலே, அதாவது கமீஸுக்கு மேலே அந்த மைத்துரி நெஞ்சில் அந்த முடியை வச்சிடணும். சும்மா பிறகு யுல்பசு ஹிமார் அந்த ஹிமாருங்கிற சொல்கிற அந்த துணியை அணிவிக்கப்படும். சும்மா யுலஃபு இஜார் பிறகு இஜாரை அணிவிக்கப்படும். மினல் எசார் இடதுபுறத்திலிருந்து. சும்மா பிறகு மினல் யமீனி வலதுபுறத்திலிருந்து. கட்டி விட்றோம்ல, இடதுபுறத்தை இழுத்து இங்கிட்டு கட்டி வலதுபுறத்தை தூக்கி அங்கிட்டு கட்டி அப்படி சொல்கிறாங்க. சும்மா பிறகு இருபத்துல் சதுரு கட்டப்படும், சதுரு நெஞ்சை, பில் ஹிர்கத்தி ஒரு கிழிஞ்ச கயிற்றை கொண்டு, துணியோட கிழிஞ்ச துண்டை கொண்டு நெஞ்சை கட்டப்படும். சும்மா பிறகு துலஃபு சுருட்டப்படும், லிஃபாஃபாவை சுருட்டப்படும். அஹீரன் கடைசியாக லிஃபாஃபாவை சுருட்டப்படும். ஓகே, அப்போ 5 துணின்னு சொன்னது இப்படி தான். அந்த துண்டு துணியை போட்டு கட்டுறாங்கல்ல, அதை கவனிக்காமல் விட்டாச்சு. ஓகே, அது இங்கே மென்ஷன் பண்ணவும் இல்லை. ஓகே, அப்போ முதல்ல பெண் மையத்துக்கு மேலே அவன் இது வரலையே, அந்த ஹிமார்னு ஒரு சொல்கிற ஒரு துணியை பற்றி வரலையே, அங்கே கொடுத்துருக்காங்க. சும்மா பிறகு துல்பசு அறிவிக்கப்படும் ஹிமாருங்கிறது ஒரு துணி, அது தலையிலேருந்து நெஞ்சுக்கு போடுற அந்த துணி. அப்போ ஓகே, 4 ப்ளஸ் அந்த துண்டு துணி கட்டுறதுக்குள்ள துணி, அது ஒரு கயிறு மாதிரி, மொத்தம் 5 வகையான துணி பெண்களுக்கு தேவை. ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், இப்போ மையத்துலேருந்து சொன்னோம்னா முதல்ல மையத்துக்கு ஃபஸ்ட்டு சுற்றுற துணி வந்து கமீஸ். இது புரிய முடியல. அந்த கமீஸு இது ஹிமார்னு அந்த துணி, அது எத்தனாவதாக வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, சரி, மீதி அடுத்த பில்ல ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.